கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சகரியா தீர்க்கதரிசியில் இருந்த புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார், தருவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோமா? தேவன் எனக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார் அப்படின்னு விசுவாசம் வைத்திருக்கிறோமா? அதான் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே. அப்ப சிறைப்பட்டவர்கள்னா ஒருவேளை அந்த காலத்துல எருசலேம் மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க, எகிப்துக்கு சிறைப்பட்டு போனாங்க. அந்த இதை பத்தி இது சொல்லலை. இது புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி பார்த்தோம்னா நம்பிக்கையுடைய சிறைகள் யாரு? நம்ம தான். நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நம்ம. ஆனால் பூமியில் உலகத்தின் காரியங்களில் சிறைப்பட்டு கிடக்கிறவங்களா காணப்படுகிறோம் நம்ம. அப்போ உலகத்தின் காரியங்களில் சிறைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்துக்குள்ளே தான் வாழ்கிறோம், இந்த காரியங்களுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணும். அப்போ சிறைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? தேவன் மேலே எங்களை விடுவிப்பார். அந்த காலத்தில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. தேவன் எங்களை விடுவிப்பார், தேவன் எங்களை கொண்டாந்து ஒரு மீசியா வருவார், எங்களை இந்த இதுலேருந்து எங்களை விடுவிப்பார், இந்த சிறையிருப்புலேருந்து எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நினைச்சிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. இந்த மெசியா வரல. ஆனால் நமக்கு தெரியும் மெசியா வந்தாச்சு, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக எல்லா காரியத்தையும் முடித்து விட்டார். சிலுவையில் முடிஞ்சதுன்னா எல்லா காரியத்தையும் முடித்து அவர் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ நம்ம தான் சிறைப்பட்டு இருக்கிற உலக வாழ்க்கையில், உலக காரியங்களில், உலக ஆசா பாசங்களில் சிறைப்பட்டு இருக்கிறவங்க நம்ம தான் நம்பிக்கையுடைய சிறைகள். அரணுக்கு திரும்புங்கள். அரண்னா என்ன? அரணும் கோட்டையும் ஆகிய கர்த்தரிடத்தில், தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நம்ம அங்கே போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நம்பிக்கை தேவன் மேலே நம்ம வைத்திருக்கிறோமா? இல்லை உலகத்துக்குள்ளே நான் எப்படி சாதிச்சு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு விருப்போமா? இருக்கலாம். அது சுயநீதி, தேவநீதி கிடையாது. தேவனை தேடுவதுதான் தேவநீதி. நம்பிக்கை தேவன் மேலே வச்சுக்கிட்டு நான் எல்லாம் சரி பண்ணிட்டு தேவன் வர வேணும்னா வரவே முடியாது, கடைசி வரைக்கும் வர முடியாது. இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்கிற தேவனிடத்தில் நம்ம இருக்கிற வண்ணமாகவே தேவனிடத்தில் வர வேண்டும். அதான் அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு திரும்புங்கள்னா இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் பார்த்தோம்னா அரணான பட்டணங்கள், கோட்டைகள், அதாவது அடைக்கல பட்டினங்கள். தேவன் தான் அடைக்கலமானவர், அரணானவர். அப்போ அவர்கிட்ட வரும்போது தேவன் நம்மளை எல்லா நமக்கு எதிராக வர காரியங்களிலிருந்து அந்த அரணும் கோட்டையுமான தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். உள்ளே வைத்து உள்ளங்கையில் வைத்து தாங்கி நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அதான் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள்னு பார்க்குறோம் நம்ம. அதில் பாருங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். எப்படி? தேவனிடத்தில் வந்தாச்சுன்னா கொஞ்சம் நன்மையெல்லாம் கிடையாது. இதாங்க இது அவ்வளோ வச்சுக்க, இப்போதைக்கு உனக்கு இது போதும்ல, இதை வச்சுக்க, நாளைக்கு அடுத்த மாதம் தரேன், அடுத்த வாரம் தரேன், இதெல்லாம் காலியானதுக்கு அப்புறம் என்கிட்டவா, நான் அப்புறம் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்றது கிடையாது. உலகம் அப்படி உண்டு. ரைட்பா, இதை வச்சு சாப்பிட்டு, இதை வச்சு நீ புடச்சிக்கிட்டு உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் திருப்பி வரேன் அப்படின்றது தான் உலக ரீதியான காரியங்கள். ஆனால் தேவன்கிட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அரணுக்கு திரும்பி விட்டோம் என்றால் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தேவன் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவன் எதுவுமே கொஞ்சமாக கிடையாது. தேவன் அள்ளி கொடுக்கிற தேவன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரப்ப மாட்டேனோ என்று ஒரு சேலஞ்சாக கேட்குற தேவன் எப்போ நம்ம அரணுக்கு திரும்பும் போது, தேவனிடத்தில் திரும்பும் போது அது எப்படி சொல்றாரு பாருங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். அது என்னைக்கு தருவாராம்? இன்றைக்கே தருவேன். இன்றைய தினம், இந்த நொடி பொழுதுல தேவனே என்னை விடியும் ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு மனப்பூர்வமாக நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறீங்களான்னு தேவனுக்கு அறிவார். தேவன் தெரிந்து கொள்வார், அறிந்து கொள்வார். ஏன்னா உள்ளத்தை எண்ணங்களே உண்டாக்கின தேவனுக்கு அவருக்கு தெரியும். நம்ம மனப்பூர்வமாக தேடுகிறோமா இல்லை சும்மா தேடுகிறோமா அப்படின்னு. உண்மையிலே மனப்பூர்வமாக தேவனே நான் உங்களிடத்தில் வருகிறேன்னு சொல்லும் போது இந்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு இந்த நொடி பொழுதிலே நீங்கள் இந்த மன வருத்தத்தில், மன விருப்பத்தில் தேவனே நான் உங்கள்கிட்ட வரே ஆண்டவர், போதும் ஆண்டவர், இந்த வாழ்க்கையை போதும் ஆண்டவரே. ஆனால் என் இறந்து போகிறத பற்றி சொல்லலை. புதிய வாழ்க்கை, புதிய கிருபை, புதிய நன்மையால் முடிசூட்டப்படுவதற்காக இன்றைக்கே தருவேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்ம தேவன்கிட்ட வருவதற்கு நம்ம ரெடியாக இருக்கோமா? நம்ம ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இந்த உலக ஆசபாசங்கள் போதும் ஆண்டவரே, நான் உமக்காக ஓடணும் ஆண்டவரே, உண்மையை அறிந்து கொண்ட வாழ்விலே நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு வந்தோம்னா தேவன் இன்றைக்கே இரட்டிப்பான நன்மைகளை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவேன்.
நாங்கள் உம்மிடத்துக்கு அரணுக்கு திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையை சிறைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கே நீரைகளை தந்தைகளை ஆசீர்வதிக்க நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு கட்சி தெரியுறோமாப்பா. ஏஸ்தாப்னே இரட்டிப்பான நன்மையிலே குடும்பத்தில் உள்ளவர் பெற்றுக்கொள்ள உதேசம் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.